அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. அதை தமிழ்நாடு கேரளா மாதிரியான இடங்களில் பண்ணாங்கன்னா சந்தேகம் வந்து அம்பலப்பட்டுருவோம். அதனால் சந்தேகம் வராமல் நமக்கு 50-50 இருக்கக்கூடிய அல்லது 30-70 இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும் அதை பண்ணுறாங்கன்றீங்க. இது மூலமாக நீங்கள் சொல்ல வருது ரொம்ப ஆழமாக போய் பார்த்தோன்னா த ஹோல் எலக்ட்ரல் ப்ராசஸ் இஸ் அண்டர் த மெர்சி ஆஃப் நரேந்திர மோடி. உண்மையாக பொய்யா? அப்படி தான் சொல்கிறாங்க. வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? வெக்கமா இல்லை இப்படிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு? ஏன்டா நீ ஜெயிக்கிறது இவிஎம் தானடா, அதுக்கு பதில் சொல்லிட்டானா? அதுக்கு துப்பு இல்லை பதில் சொல்கிறதுக்கு. அவன் 150க்கு மேலே ஜெயிச்சா இவிஎம்ன்றி, அப்போ நீ 40 எப்படா ஜெயிக்கிற? கூச்சமே இல்லாமல் நேற்று அவங்களுடைய ஒரு செய்தி தொடர்பாளர் ஒரு தொலைக்காட்சியில் பேசுகிறாரு. இதே கேள்வி இதே பதில். ஆமாம்மா, அது வந்து இப்போ தமிழ்நாட்டில் கேரளாவில் அடித்தா அம்பலப்பட்டுருவாங்க, அவங்களுக்கு வந்து அது வந்து இதுவாகிடும். அதனால் அவங்களுக்கு ஓரளவு வெற்றி வாய்ப்புள்ள நல்ல வெற்றி வாய்ப்புள்ள இடங்கள் அதை செய்து மினிமமாக அவங்களுக்கு வரக்கூடிய 300 சீட்டை மேனேஜ் பண்ணிக்கிறாங்கன்றாரு. இப்படிலாம் பேச உங்களுக்கு வெக்கமா இல்லை? த மீனிங் ஆஃப் இட் நான் மறுபடியும் சொல்லுகிறேன். நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்றால் உங்களோட ஆர்குமெண்ட் பெர்சே ஃபண்டமெண்டலி உங்களோட ஆர்குமெண்ட் வெரி சிம்பிள். ரொம்ப பெருசாக மயிர் பிளக்கும் ரோமங்களை பிளக்கக்கூட வாதங்களுக்கு போக வேண்டாம். எலக்ட்ரல் ப்ராசஸ், லோக்சபா எலெக்ஷன்ஸ் 543 தொகுதிகளில் நடக்கக்கூடிய எலெக்ஷன் ப்ராசஸ், இதோட முடிவுகள் மொத்தமாக மோடியால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அதற்கான தொழில்நுட்ப வல்லமை, டெக்னிக்கல் நோஹவ் மோடிக்கிட்ட இருக்குது. அதனால் சில மாநிலங்களில் வெற்றி பெறதை அனுமதிக்கிறாரு, வேறு சில மாநிலங்களில் ஜெயிச்சிடுறார். இதுதான் நீங்கள் சொல்ல வரீங்க. இதுதான் உங்கள் மற்றதெல்லாம் வச்சுங்க, விவிபேடு வெங்காயப்பேடெல்லாம் வச்சுங்க. இதுதான் உங்கள் ஆர்குமெண்ட்டு. இந்த ஆர்குமெண்ட்டை யாராவது அறிவு உள்ளவன் ஏற்றுப்பானா? குறைந்தபட்ச அறிவு உள்ளவன் கூட இதை ஏற்றுக்க மாட்டான். என்ன பிரச்சனைனா, உங்களால் மோடியை தோக்கடிக்க முடியல இது வரைக்கும். இந்த 2 எலெக்ஷனில் முடியல. 3வது முறை மோடி ஜெயிச்சுருவாரோன்ற பயம் உள்ளே இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது, நான் உட்பட. அதனால் அந்த வெற்றியை, அந்த முடிவை உங்களால் ஜீரணிக்க முடியாமல் இப்பயே நீங்கள் காரணங்களை தேடுகிறீர்கள். இப்படி சொன்னால் எப்படி சார்? இதுதான் உண்மை. நாளைக்கு நான் கேட்குறேன், இவ்வளோ ஏங்க சந்தேகம் வரவே கூடாதா சார்? வரவே கூடாது. வந்த பிறகு விளக்கம் கொடுத்த பிறகு சந்தேகம் வருதுன்னா அது என்ன அர்த்தம்? சந்தேகம் எல்லாருக்கும் வரும், எல்லாருக்கும் சந்தேகம் வரும். வந்த பிறகு நீ அதையே தான் பேசுகிறேன்னு என்ன அர்த்தம்? இப்போ என்ன உன் நிலைமை? ஜூன் 4ஆம் தேதி ஒருவேளை மோடி 272+ ஜெயிச்சிட்டார்னா நீ என்ன பேச போகிற? அது மக்களின் தீர்ப்புன்னு சொல்லக்கூடிய குறைந்தபட்ச நேர்மை உனக்கு இருக்கா? இல்லை அது கண்ணு காது மூக்கு வச்சு இது இவிஎம் மோசடின்னு பேச போறியா? நீ 2வது தான் பேச போற. இல்ல, மக்கள் ஏற்கனவே பேசியிருக்காரு சார். ராகுல் காந்தி பேசியிருக்காரு, பிசி பேசியிருக்காரு. 150 மேலே வந்துன்னா இவிஎம்னு எதுக்கு பேசுகிறானுங்க? பிரியங்கா காந்தி பேசுகிறாங்க, ராகுல் காந்தி பேசுகிறாருல, தமிழ்நாட்டில் இருக்க அறிவு கொழுந்துகள் பேசுது இல்லை. 150க்கு மேலே வந்தால் அது இவிஎம் தானே. என்னடா பேச்சு இது? அது என்ன பேச்சு? நீங்கள் இவிஎம்ஐ இந்த அளவுக்கு சந்தேகப்படுவதன் மூலம், மோடி தான் என்டையர் எலக்ட்ரல் ப்ராசஸை கட்டுப்படுத்துகிறார் என்று சொல்லுவதன் மூலம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் பிஜேபியை மோடியை இழிவுபடுத்தலை, இந்திய மக்களை இழிவுபடுத்துறீங்க. எத்தனை முறை மக்கள் மோடிக்கு ஓட்டு போட்டு மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் நீங்கள் திரும்ப திரும்ப மக்களிடம்தான் போய் வாக்கு கேட்கணும், மக்கள் காலில் விழணும், கதறணும், மக்கள் மனங்களை மாற்றி தான் நீங்கள் ஜெயிக்க முடியுமே அல்லாமல் இவிஎம்மை பற்றி குறை சொல்லிக்கிட்டு மோடி வந்து இவிஎம் 150க்கு மேலே ஜெயிச்சா இவிஎம் தான் காரணம்னு பேசுகிறதுலாம் அயோக்கியத்தனமானது, அருவருப்பானது, ஆபத்தானது. ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுப்ரீம் கோர்ட்டோட வாதம் சரிங்கிறீங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சுப்ரீம் கோர்ட் இப்போ சொல்லியிருக்காங்க இல்லையா, ரிசல்ட்டுக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. எப்பா இதெல்லாம் கொண்டு வராதப்பா, 30 வருஷமாக அவன் தள்ளுபடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நேற்று இல்லைங்க, இந்த கேஸு 1990களில் இவிஎம்ஸ் வந்ததுலேருந்தே இந்த பெட்டிஷன் முதல் பெட்டிஷன் இல்லைங்க. 100கணக்கான பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் செவரல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இவிஎம்ஸை அப்ஹோல்டு பண்ணி. விவிபேட்டை மட்டும் என்ன சார் தப்பு? அதை மட்டுமா என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு தானங்க நான் சொல்கிறேன். அது மொத்தத்திலே நீ வந்து பேலட்டுக்கு போயிடலான்றான்ல, நீ 2%ன்றான், வேணா 10% ஆகனா ஒத்துக்க மாட்டேன்னா. சரி, தெர் ஆர் ப்ராப்ளம்ஸ், நான் இல்லைன்னு மறுக்கல. சிஸ்டத்தை ட்ரஸ்ட் பண்ணுங்கன்ற நான், நீ நம்பிக்கை வைங்கன்றீங்க, அவ்வளோதான். நீ மக்களை இத்தனை மீறி மோடி ஜெயிக்கிறதுக்கு காரணம் இவிஎம் இல்லை, இதை புரிஞ்சுக்கோங்க. பிட்ஸ் அண்ட் பீசஸில் பேசாதீங்க. விவிபேடு வெங்காயப்பேடு 2% 10% ஆக்கலாமா, இதெல்லாம் வேணாம். மோடி ஜெயிக்கிறதுக்கு காரணம் இவிஎம்ஸா மக்கள் தீர்ப்பா? அது ஒன்றுத்துக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்கள். ஏன் பம்முறீங்க? ஏன் வந்து நழுவி ஓடுறீங்க? மோடி திரும்ப திரும்ப ஜெயிக்கிறதுக்கு காரணம் விவிபேடா இவிஎம்மா மக்களின் தீர்ப்பா? மக்களின் தீர்ப்பு தான். பொத்தி நெருங்க, அப்போ போய் மக்கள்கிட்ட வேலை செய்யுங்க. இப்பயே பேச ஆரம்பிச்சிட்டானுங்க.